ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தி லஞ்ச் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பீன்ஸ் கேரட் பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பீன்ஸு கேரட்டையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஆயில், நறுக்கிய வெங்காயம் சின்னது 2, அப்புறம் வேக வச்ச பீன்ஸ் கேரட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ண பிறகு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு துருவி வச்சிருக்கிற தேங்காவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி. அடுத்தது 1 பாட் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 2 வெங்காயம் சின்னது, 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கடுகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு நான் ஒரு சௌசௌ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு பருப்பு பைத்தம்பருப்பும் துவரம்பருப்பும் 50 கிராம் நான் ஊற வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. காய் பருப்பு எல்லாம் வேகிறதுக்கு தகுந்த மாதிரி வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணி நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ புளி தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், நான் சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி, காரத்துக்கு தகுந்த மாதிரி. நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றி மூடி வச்சு 3 விசில் வர வரையும் வேக விடுங்க. வெந்த பிறகு இப்படி இருக்கும் சாம்பார். சாம்பார் ரெடி. 1 பாட் சாம்பார் சீக்கிரம் குயிக்காக எப்படி ரெடி பண்ணுன்ட்டு இப்படி குக்கரில் 1 பாட் சாம்பார் நான் ரெடி பண்ணேன். லன்ச் ரெசிபி தான் சாம்பார் ரைஸ் கர்டு பிக்கிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.